கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 2வது வசனம் வாசிக்கலாமா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரை துதித்து பாடுறது தான். அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே தாண்டி இசை வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதிக்கிறது இல்லைங்களா? பாமாலை சொல்லுவாங்க. கீர்த்தனம் என்பது ஒரு சங்கீத பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறது தான். இதெல்லாம் கர்த்தரை அதிகமாக துதித்து பாடுகிற பாடல். இந்த கீர்த்தனையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய படைப்பு, அவருடைய புகழ், அவருடைய நமக்கு செய்கிற நன்மைகள், இன்னும் நம்மை வாழ வைக்கிற அந்த தருணங்கள், இது எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி பாடணுமா. நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்கு என்ன செலுத்துகிறோம்? ஆண்டவரே எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நமக்கு பெருசாக இருக்குல்ல. ஆனால் என்றைக்காவது இந்த வானத்தை அழகாக உண்டாக்கியிருக்கிறீங்க, இந்த பூமி எனக்காக உண்டாக்கியிருக்கிறீங்க, சமுத்திரம் எவ்வளோ அழகாக இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்கிறது அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா? கீர்த்தனை பண்ணி, அது மட்டும் சொல்லப்படலை, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்குது. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா? அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களேன். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேறு. துதி என்ன செய்கிறது? அவரை துதித்து பாடுவது. கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடுங்கள். அப்படின்னா என்னன்னா, துதியினால உங்களுக்கு கிடைத்த நன்மையை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசினார், என்ன செய்தார், இதெல்லாம் கொண்டாடுங்க. உங்களை வாழ வச்சிருக்கிறார் இல்லை, எங்கோ கிடந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள் பிரச்சனையிலிருந்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இதை சொல்லி சொல்லி கொண்டாடுங்கள். வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார். அநேக நடுவில் தலையை உயர்த்தினார். எந்த நிலையில் வரும் அந்த நிலையில் இல்லாமல் கர்த்தர் வேறு விதமாய் நம்மை நடத்துகிறார். நம்ம பிள்ளைங்களை போஷிக்கிறார், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது. எல்லாம் சொல்லி 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 அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, பரலோகத்தில் மிகுந்த பிரித்தியாக இருக்கும், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உங்கள் நாமத்தை கீர்த்தனை பண்ணவும், ஆண்டவரை துதிக்கவும், அந்த மகிமையை கொண்டாடவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வெறுமையாக நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். அதல்ல, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்கள் நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரை கீர்த்தனை பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்கள் நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரே, அதுதான் உமக்கு பிரியணும். இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.